வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு கோபுரம் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சாரீ வந்து நல்லா இந்த மாதிரியாக தான் ஒரு கோபுரம் டிசைனோட நல்ல ஒரு கோல்டு கலர் சாரியில் இந்த கோபுரம் டிசைன் வந்து நிறையா கலர்ஸில் இருந்துச்சு. க்ரீன், பிளாக் அண்ட் க்ரோம் எல்லோ அண்ட் மெரூன் இந்த மாதிரி கலர்ஸில் தான் இந்த சாரீ கோல்டு சாரீ ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் இந்த கோல்டு சாரீ இருந்துச்சு. அண்ட் அந்த கோபுரம் டிசைன் தான் கஸ்டமர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறனால இந்த டிசைனை வந்து ஸ்லீவில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நெக் டிசைனையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த ஸ்லீவில் இந்த மாதிரி தான் அந்த கோபுரம் டிசைனை ட்ரா பண்ணி அவுட்லைனில் கட் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 4 கலர்ஸ் சில்க் த்ரெட்டை வச்சு தான் இந்த கோபுரம் டிசைனில் இன்னரில் செயின் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 4 கலர்ஸும் அந்த சாரியில் இருந்தனால இந்த சேம் கலரையே எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். மேட்சிங்காக போடும்போது தான் பியூட்டிஃபுல் லுக் இருக்கும். ஸோ பாருங்கள், நான் வந்து அந்த லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணியிருக்கிறது எல்லாமே பிளாக் கலர் கொடுத்துட்டேன் சில்க் த்ரெட்டை வச்சு. அண்ட் இப்போ வந்து அந்த நல்ல ஒரு பிரைட் க்ரோம் எல்லோ கலரில் இருக்கிற இந்த டிசைன்லையும் அண்ட் க்ரீன் கலரையும் யூஸ் பண்ணி இதில் செயின் ஃபில்லிங் இந்த மாதிரியே ஃபில் பண்ணி இந்த கோபுரம் டிசைனில் ஃபினிஷ் பண்ணுறேன். இது ஒரு எல்போ லென்த் ஸ்லீவ். ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் நல்ல ஒரு பிக் சைஸில் ஒரு கோபுரம் இருந்தது. அண்ட் இப்போ காட்டுறது வந்து பேக் நெக் டிசைன். இதில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறனால ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே நான் என்ன செஞ்சுட்டேன், ஒட்டி காய வச்சுட்டேன். அண்ட் இதுக்கு வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் எடுத்துருக்கிற த்ரெட்டோட கவுண்டிங்ஸ் வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட். டபுளாக நம்ம நாட் போட்டுக்கிட்டோம்னா 16 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் கிடைக்கும். அண்டு நீடில் யூஸ் பண்ணுற நம்பர் வந்து நம்பர் 6 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம அதிகமாக கவுண்டிங்ஸ் த்ரெட் எடுக்கிறனால இந்த மாதிரியாக நல்ல ஒரு லாங் ஹோல் வச்சு இருக்கிற நீடில்ட்டு நம்ம ஒர்க் பண்ணால் தான் ஃபுல் த்ரெட் அந்த நீடிலுடைய ஹோல்குள்ளே போகும். ஸ்மால் நீடில்லாம் இதுக்குள்ளே அந்த 16 ஸ்ட்ராண்ட்ஸ் இது எல்லாமே என்ட்ராகாது. ஸோ வந்து ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி நீடில் எடுத்துக்கிடணும். ஸோ இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் சில்க் த்ரெட்டில் வந்து அந்த டார்க் க்ரீன் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நல்ல ஒரு அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சின்ன சின்னதாக தான் நான் போடுறேன். ரொம்ப லாங்காக ஸ்டிச் பண்ணிக்கிடல. அதிகமாக நான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி குட்டி ஃப்ளார் டிசைனாக வர்ற மாதிரி இருக்கும். நெக்லைனில் சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறனால ஒரு சின்ன டிசைனாக தான் இந்த மாதிரியாக இப்போ என்ன செஞ்சுட்டேன், ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறேன். இந்த ஸ்டோனை சுற்றி இதில் வந்து நான் கலர்ஸ் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து இந்த மாதிரியான க்ரீன் கலரும் அண்ட் அனதர் வந்து இந்த மாதிரியாக அந்த ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக இருக்கிற மெரூன் கலரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன் பிட்வீன் இருக்கிற இந்த லைன்ஸில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கிட போகிறோம். அதில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கோட ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கவுண்டிங்ஸை கம்மியாக எடுத்துக்கிடணும், ஏன்னா நம்ம சீக்வன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ஒரு 4 கவுண்டிங்ஸ் ஆஃப் த்ரெட் மட்டும் எடுத்துகிட்டு அதை டபுளாக நாட் போட்டுக்கிட்டோம்னா 8 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் கிடைக்கும். இதை வச்சு தான் நான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன்னா, அந்த சீக்வன்ஸ் ஒர்க்கோட அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். இதுவும் நான் கலர் கலராக இருக்கிற அந்த சில்க் த்ரெட்டை வச்சு இந்த நெக் டிசைனை ஃபினிஷ் பண்ணிக்கிட போகிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸ் இந்த 2 ஸ்டிச் மட்டும்தான் இந்த நெக்லைனில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் கலர்ஸில் நல்ல அந்த சாரீக்கு மேட்சிங்காகவே ஒரு பிரைட் லுக்கில் இருந்தது. ஸோ நான் வந்து இதில் லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் இதனுடைய ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு அரேஞ்ச் பண்ணியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கே அது புரியும் எப்படி எல்லாம் நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படிங்கிறது. அண்டு ஸ்டிச்டு ப்ளவுஸை வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள். இப்போ இந்த டிசைனை வந்து இப்போ என்ன செஞ்சிட்டோம், சீக்வன்ஸ் வச்சு இந்த லைனை கான்சன்ட்ரேட் பண்ணியே வி ஷேப்பில் இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட போகிறேன். இந்த சீக்வன்ஸ் வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டோட கவுண்டிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் சீக்வன்ஸோடைய ஹோல்குள்ளே ஈஸியாக என்ட்ராகும். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரியாக
சீக்வன்ஸோட இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா ஒரு ஷைனிங் எஃபெக்டோட ஒரு நல்ல ஒரு ப்ளவுஸ் ஒர்க் ஃபினிஷ்ட் ஆகும். இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு 2 ஷேட்ஸில் நல்ல ஒரு ஷைனிங் கோல்டில் இருந்தது. ஸோ அதைத்தான் நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு எனக்கு சாரீக்கும் மேட்சிங்காகவே இது இருந்தனால இந்த சீக்வன்ஸ் கலரை யூஸ் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி ஃப்ளார் டிசைனுக்கு சென்டராக பிளாக் அண்ட் இந்த மாதிரி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்ட போகிறேன். அண்ட் அதர் கலரையும் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இப்போ பிளாக் த்ரெட் மட்டும் எடுத்துருக்கிறனால எங்கெங்கே பிளாக் எல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரியான பிரைட் க்ரோம் எல்லோ கலரில் இருக்கிற த்ரெட்டையும் யூஸ் பண்ணி இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கை வச்சு இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரியாக இந்த ஸ்பேஸில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். அண்ட் நெக்லைனில் சிம்பிளாக 3 rows ஆஃப் செயின் ஸ்டிச் அண்ட் கட் பீட்ஸ் வந்து ஸ்மால் சைஸில் கோல்டு கலர் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்லைனில் வந்து சிம்பிளாக இருக்கும்போது இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இந்த சில்க் த்ரெட் வந்து நல்ல ஒரு பிரைட் லுக்கில் காட்டும். ஸோ அதுக்காக இந்த மாதிரியாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா ஒரு ஃபினிஷிங் நீட் லுக்கில் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன செஞ்சுட்டேன், இதனுடைய ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரியாக நெக் டிசைனை இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இதை வந்து ஃபைனலாக இந்த ஸ்டிச்சோடைய இந்த டயக்ராமில் இந்த மாதிரி தான் நான் இப்போ ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். இதுதான் கண்டினியூஸாக இந்த ஸ்பேஸில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதனுடைய நெக்லைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இதனுடைய டிசைன் வந்து இந்த மாதிரியாக இப்போ இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்லீவ் அந்த கோபுரம் டிசைன் நம்ம ஒர்க் பண்ணி இருக்கிறதையும் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ஒரு கோபுரம் டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியும் நீங்களும் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.